வாழ்க வளமுடன். அன்பர்களே, ஒரு முக்கிய அறிவிப்பு. வருகிற திங்கள் முதல் வியாழன் வரை ஒரு சிறப்பு தவம் ஏற்ற இருக்கிறோம். மணிப்பூரக இயக்கத்தையும் ஆக்கினை இயக்கத்தையும் ஒருங்கிணைத்து சிறப்பாக இயங்கக்கூடிய ஒரு தூண்டுதல் கொடுக்கக்கூடிய ஒரு தவத்தை வருகிற திங்கள் முதல் வியாழன் வரை 4 நாட்கள் ஏற்ற இருக்கிறோம். அதனால காலையில தவத்துக்கு வரக்கூடிய அன்பர்கள் தவறாம வந்து விடுங்க. அதை 4 நாட்கள் நம்ம செய்யும் பொழுது மணிப்பூரக இயக்கமோ ஆக்கினை இயக்கமோ சிறப்பாக இயங்குவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஒரு முயற்சி செய்வோம். வாழ்க வளமுடன். அன்பர்களே, நான் சொன்னேன், ஒரு குறிப்பிட்டு சொன்னேன். நான் தவத்திற்கு முன்னாலேயே நமக்கு உடல்நிலை எனர்ஜி என்பது மிகவும் அவசியமான ஒன்று. நான் கூட சில நேரங்களில் தவம் எடுக்கும் பொழுது தூக்கம் வந்துடும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சரியான அளவு முறை இல்லாது, உணவு சரியில்லை, இல்ல உறக்கம் சரியில்லை. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு சோர்வை கொடுத்து விடுது. அது மனச்சோர்வு கொடுக்கும். இன்னைக்கு தவத்துக்கு போலாமா வேண்டாமா, ஸ்பீச் கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி. அது போல நீங்க இது எல்லாருக்குமே வரக்கூடியது. எல்லாருக்குமே இந்த நிகழ்வு என்பது நிகழும். அதை நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். அப்ப பாடி எப்பவும் எனர்ஜெட்டிக் இருக்கான்னு பார்க்கணும். அது பல வகைகள் உண்டு. அப்ப எப்படி எனர்ஜெட்டிக் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஹெல்த் நீங்க வாழ்க்கையில சிலவற்றை நம்ம இந்த லைஃப் ஸ்டைல சில மாற்றங்கள் கொண்டு வரணும். ஒரே மாதிரியான வாழ்க்கை அது சீராக இருக்குதான்னு பாருங்க. சீர் அப்படின்னா புரியும் உங்களுக்கு. அப்ப அது நமக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கிறதா? உணவு முறை, உறக்கம். அப்ப எந்த இடத்துல ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம அதை மாற்றி அமைத்துக் கொள்ளணும். இதுக்குதான் எஜுகேஷன். அதாவது லைஃப்ல ஒரு 3 ரொம்ப முக்கியம். ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் வெல்த். ஆனா ஹெல்த்துக்கு அடுத்து வெல்த் கொண்டு வந்துடணும். ஹெல்த், வெல்த், எஜுகேஷன். இந்த 3 தான் மனித வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அது மேலோட்டமா சொன்னா ஃபர்ஸ்ட் ஹெல்த். வெல்த் இல்லைன்னா இன்றைய காலகட்டம் இட்ஸ் எ கமர்ஷியல் வேர்ல்டு. மகரிஷி ஒரு காலகட்டத்துல கோயம்புத்தூருக்கு வந்த பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கோயம்புத்தூர்ல ஒரு வீட்டுல தீட்சை கொடுப்பதற்காக வந்திருக்கிறாங்க. அவன் அந்த வீட்டு திண்ணையில படுத்துட்டு இருந்திருக்கிறார் நைட்டு. சென்னையிலிருந்து வந்துட்டு அவர் போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்யும் போது. அப்போ இப்ப இன்னைக்கு திண்ணையே கிடையாது. நமக்கு கேட்டு போட்டு நாயை பூட்டி வச்சிருக்கேன். யார் வீட்லயும் நீங்க உள்ள நுழைய முடியாது. அலோவ் பண்ண மாட்டாங்க. கஸ்ட் நம்ம உறவினர் வீட்டுக்குள்ளே போக முடிய மாட்டாங்க. அப்போ இன்னைக்கு ஒரு வெல்த் இருந்தா தான். இன்னைக்கு ஒரு அம்மா போன் பண்ணாங்க, சார் நீங்க அங்க வீடு கட்டிட்டு இருக்கீங்களாமே, நாங்கெல்லாம் தங்க முடியுமான்னு கேட்டாங்க. நீங்க தங்குமா அப்படின்னு. என்ன ஃபார்மாலிட்டினாங்க. ஒரு வீடு 17 லட்சம் ரூபாய். சார் அந்த அளவுக்கு வசதி இல்லை. ஆமா, ஒரு சென்ட் விலையே 17 லட்சம் தான். பட் உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூமே 17 லட்சத்துக்கு கொடுக்குறாங்களே, ஏற்றுக்கொள்ளாமன்னு கேட்டேன். சார் எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை சார். நான் துணை பேராசிரியர் சார், நான் ஒத்தையில தான் இருக்கிறேன். நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப நம்மளே நம்ம நம்ம ட்ரஸ்டீஸ் எல்லாருமே பெரிய பணக்காரங்க கிடையாது. எல்லாரும் மிடில் கிளாஸ் தான். இருக்கக்கூடிய அன்பர்களும் மிடில் கிளாஸ் தான். 1-2 பேர் கொஞ்சம் வசதியா இருக்கிறாங்க. கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய கொஞ்சம் வசதி. பாக்கி எல்லாமே ஷேரிங் தான். அதனால நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப அவங்களுக்கு அப்ப என்னன்னா, அந்த வெல்த்தை நம்ம உயர்த்தி கொள்வதற்கு பல முயற்சிகள் எடுக்கணும். அதனால பணம் இல்லை அப்படின்னு சொன்னா இன்றைய காலகட்டத்தில் எதற்குமே பயன்படாது. நம்ம சொல்லலாம். ஆனா அதுக்குத்தான் சொல்றேன் நான். இப்ப நம்ம நம்ம குறைபாடா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த பணம் எப்ப நான் அதான் சொல்லுவேன் நான். பணம் எப்ப சேரும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒழுக்க வாழ்க்கை மாதிரி சொல்லுவாங்க. சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம். சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம். இந்த 3 இருந்துச்சுன்னு சொன்னா பணத்தை நம்ம பழிக்கலாம். இது எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க குழந்தைகள்கிட்டே சொல்லணும். சிக்கனமா வாழணும், ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான ஹெல்த், இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்கணும். அதுக்குத்தான் அப்ப வெல்த் வேணும்னு சொன்னா உங்க ஹெல்த் நல்லா இருக்கணும். மகரிஷி அதனாலதான் நீங்க அவங்க எனக்கு பொறுத்தளவுல ஒரு குறிப்பிட்ட ஆரம்ப கட்டங்கள்ல அவங்க உடற்பயிற்சி கொண்டு வரலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க உடற்பயிற்சி கொண்டு வர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், தீட்சை கொடுத்தா உட்கார முடியாது. இன்னொன்னு கூட பாருங்க,
நாங்க 90s தவம் எடுக்கும் பொழுது பேராசிரியர் சரவணன் கோயம்புத்தூர்கார், கோயம்புத்தூர்னா மதுரைக்காரர், அவர் தான் எனக்கு தீட்சை கொடுத்தார். இஸ் எம்எஸ்டி மைக்ரோ பயாலஜிஸ்ட், உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆலியாருக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் தான் தீட்சை கொடுத்தாரு. அவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்க கீழே உட்காரணும்ட்டாரு. அப்ப எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கால் ஆப்ரேஷன், மடக்கே உட்கார முடியாது. பட் கீழே உட்கார்ந்தாதான் தீட்சை கொடுப்பேன் அப்படின்ட்டார். மேல உட்காந்து தீட்சை கொடுக்க முடியாது, கீழே உட்காந்து கொடுக்கணும். நானும் போய் கீழே உட்காந்துட்டேன். உட்கார்ந்தா அவர் என்ன நீங்க மெயின் கேட்டாரு. நான் பிஎஸ்சி சுவாலஜின்னு சொன்னேன். நான் சுவாலஜி தான் மைக்ரோபயாலஜி சொல்லிட்டு சுவாலஜியை பத்தி கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். 1 மணி நேரம். ஆனா உட்கார்ந்துருந்தேன், வேற வழி இல்லை. அதுக்கப்புறம் எந்திரிச்சு உட்கார சொல்லி திருப்பி எனக்கு தீட்சை கொடுத்தாரு. அந்த காலகட்டம்லாம் மாறி போச்சு. இப்ப உங்களுக்கு படுத்துக்கிட்டா கூட தீட்சை கொடுத்துருவாங்க போல. அந்த மாதிரிதான் இருக்குது இப்போ. ஏன்னா உடல்நிலை அந்த அளவுக்கு ஹெல்த் எல்லாருமே மாற்றி வச்சிருக்கிறோம். நான் பேரு செட்டிப்பாளையத்துல 100 பேர் அமரக்கூடிய இடம், எல்லாம் கீழே தான் அமருவோம். அப்புறம் நாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் நான் தான் என்ன பண்ணணும்னு சேர் கொண்டு வந்தேன். இந்த வகுப்பு எடுக்கும்போது பிரச்சனையா இருக்கு, அகத்தாய வகுப்புன்னு சொல்லிட்டு. இப்ப என்னடானா எல்லாத்துக்கும் தவத்துக்கு வச்சு எல்லாத்துக்குமே சேர் தான். பெண்கள் ஒரு சிலர், ஆண்கள் ஒரு சிலர் மட்டும் முன்னால உட்காந்துக்கிட்டாங்க. அதனால ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு சொன்னா வெல்த்தை நம்ம இது பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு வயோதிகர்களுக்கு பாருங்க, ஒரு இன்சூரன்ஸே கொடுக்க மாட்டேங்கிறான். நீங்க 60 வயசுக்கு முன்னால பதிஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. இப்ப ஏதோ 1-2 கொடுக்கங்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம் எல்லாம் வந்துருச்சுங்க. அது அந்த எபோவ் 60 பிரைம் மினிஸ்டர், 70 எல்லாம் பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம் இருக்குது. யாரும் தெரியலன்னு சொன்னா நீங்க ஆதார் கார்டை கொண்டு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த ஸ்கீம் கொடுத்துருவாங்க. நீங்க அதை வச்சு இது பண்ணிக்கலாம். யாராவது தெரியாம இருந்தீங்கன்னு சொன்னா புரிஞ்சுக்கோங்க. பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம் அதுல கொடுக்குறாங்க. ஏன்னா இன்சூரன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா 60 வயசுக்கு மேல தொந்தரவு வரும், அதிகமான இன்சூரன்ஸ் பிரீமியம் குறைவா கட்டுவீங்க, அதிகமா நான் கொடுக்க வேண்டியது வருங்கிறதுனாலயே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு கொடுமைன்னு பாருங்க நீங்க. அதனாலதான் மேலை நாடுகள்ல எல்லாம் ஹெல்த் ஃப்ரீ தான். ஐ மீன் மெடிக்கல் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. பட் நம்ம நாட்டுல முடியாது. ஏன்னா 140 கோடி ஆச்சு, எங்க கொடுக்க முடியும்? அதான் ப்ராப்ளம். அப்போ நம்ம ஹெல்த்தை முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ ஹெல்த்னா ஃபர்ஸ்ட் ஹெல்த்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கம்ப்ளீட் பிசிக்கல், மென்டல் அண்ட் சோசியல் வெல்பீயிங் அப்படிங்கிறான். பிசிக்கல், மென்டல் அண்ட் சோசியல் வெல்பீயிங் அப்படிங்கிறான். ஃபர்ஸ்ட் பிசிக்கலா நல்லா இருக்கணும், நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் இருக்கும். இன்னைக்கு நம்ம நம்மளுடைய பயிற்சியை நான் இப்ப ஒரு குறிப்பிட்ட காலம், நான் அடிக்கடி இப்ப சொல்றேன், நான் ஒரு 40 வயசு வரை இருக்கிறவங்க நம்ம உடற்பயிற்சி போதுங்க சார். எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொன்னா கூட நுரையீரல் பயிற்சி, மூச்சு பயிற்சி, நுரையீரல் பயிற்சி, மகராசனம் பண்ணிட்டு போயிருங்க. காயகல்பம் சொல்லக்கூடாது, காயகல்பத்துக்கு டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நான் இப்படித்தான் சொல்லுவேன். சில பெண்கள், நான் ஆபீஸ் போறேன் சார், நான் காலையில் சமையல் பண்ணிட்டு போறேன், எனக்கு டைமே கிடையாது. பாய விரிங்க, மகராசனம் பண்ணுங்க, நுரையீரல் பயிற்சி, மூச்சு பயிற்சி பண்ணுங்க, மகராசனம் மட்டும் பண்ணிட்டு போயிருங்கம்மா, நீங்க உங்க உடல் ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லி. இது வேலைக்கு போறவங்க, முடியாதவங்களுக்கு. அப்ப மற்றவர்கள் இந்த உடற்பயிற்சியை 40 வயசு வரை உள்ளவங்க உடற்பயிற்சியை நல்லா அமர்ந்து செய்யுங்க. பெண்கள் அந்த ரிலாக்ஸேஷன் கண்டிப்பா செய்யணும். ஆண்களும் செய்யணும். ஆண்களுக்கு டைம் கிடைக்கும், பெண்களுக்கு டைம் கிடைக்காதுன்னு விட்டுறாதீங்க. அதனாலதான் நான் சனிக்கிழமை ஏன் கொடுக்குறேன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் செய்யறது இல்லை, பெண்கள் செய்ய மாட்டாங்க. அதனாலதான் சனிக்கிழமை ரிலாக்ஸேஷன் டேனே வச்சிருக்கிறோம் நம்ம. அதனால ரிலாக்ஸேஷன் மட்டும் செய்யாம இருக்காதீங்க. அதுல ஃபுல்லா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் நீங்க செய்யும் போது தூக்கம் வந்துச்சுன்னு சொன்னா தூங்கிருங்க. ஆனா தூக்கம் வராம இருக்கணும். இருந்துச்சுன்னு சொன்னாதான் உங்களுக்கு எனர்ஜி பாடியில இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதை நீங்க சமன் செய்யணும். தூக்கம் பத்தலைனாலும் தூக்கம் வந்துடும். அதனால எதை சமன் செய்து கொள்ளலாம். நானும் இப்ப ரெகுலரா தவமெல்லாம் முடிச்சுட்டு காலையிலேயே உடற்பயிற்சி சிலப்போ குளிச்சிருவேன். குளிச்சுட்டு உடற்பயிற்சி எல்லாம் செய்துட்டு தான் உடற்பயிற்சி வந்துருவேன். மகராசனம் மட்டும் பேலன்ஸ் வச்சுக்கிடுவேன். தவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேர போய் மகராசனம் பண்ணிட்டு, அக்குப்ரெஷர் பண்ணிட்டு, ரிலாக்ஸேஷன் சாமிஜி உள்ளதை போட்டுட்டு, தூக்கம் கம்மியா இருந்துச்சுன்னா அதுல தூங்கிடுவாங்க. நான் சிலப்ப நானு இப்ப சென்ற போன மாசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா தூக்கம் பத்தல, ரிலாக்ஸேஷன் போட்டிருக்கிறேன். எத்தனை மணி முடிய? காலையில தவம் முடிஞ்ச 6 மணிக்கு, 6:30க்கு நான் ரிலாக்ஸேஷன் பண்ணவன் 8:30 மணி முடிய தூங்கி இருக்கிறேன். அப்ப 2 மணி நேரம் தூங்கி இருக்கிறேன். அவ்வளவு பாடிக்கு எனர்ஜி தேவை இருந்திருக்குது, தூக்கம் தேவை இருந்திருக்கு, தூங்கிட்டேன் நான்.
மகரிஷியோட ரிலாக்ஸேஷன் இருக்குதுங்க, அது பாருங்க. பழையது, ரொம்ப பழசது. நீங்க ரிலாக்ஸேஷன் போட்டீங்கன்னா வரும். மகரிஷி வந்து அதை ஒரு சிஸ்டமேட்டிக்கா எடுக்கல. ஆனா அவங்க வார்டிங்ஸும் அதுவும் அவ்வளவு அற்புதங்க. நம்ம எடுக்கிற அளவுக்கு சிஸ்டமேட்டிக் இல்லை மகரிஷி எடுக்கிறது. ஆனா அவங்களுடைய வாய்ஸ், அவங்க கொடுக்கக்கூடிய ஆற்றல் அவ்வளவு அற்புதமாக வேலை செய்யுது. ரிலாக்ஸேஷன், அதனால ரிலாக்ஸேஷன் வந்து தயவு செய்து கேளுங்க. நீங்க ரிலாக்ஸேஷன் பண்றவங்க பெண்கள் வந்து தயவு செய்து ரிலாக்ஸ் பண்ணுங்க. நீங்க முடியலன்னு சொன்னா அந்த சனிக்கிழமை ரிலாக்ஸேஷன் ஆகுது, நீங்க காலையில நம்ம 5 o'clock போடுறோம், அதுல நீங்க கலந்து கொள்ளுங்க. அப்போ கம்ப்ளீட் சொன்னேன், ஒரு பிசிக்கல் ஹெல்த், ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ஹெல்த் தான். அப்ப 40 வயசுக்கு மேல என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 40 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு வந்து மகரிஷி வந்து ஒரு காலகட்டத்துல இந்த பயிற்சியை வந்து வடிவமைச்சு கொடுத்தாங்க. அந்த காலகட்டத்துக்கு இது சரியா அமைஞ்சதுங்க. பட் நம்மளுடைய இது வந்து விட்டுறக்கூடாது நீங்க. ஏன்னா த்ரூ அவுட் பாடிக்கு நமக்கு எல்லாத்துக்குமே அது கொடுக்குது. அதனால அதை விட்டுறக்கூடாது. ஆனா கொஞ்சம் அடிஷனலா சேர்த்துக்கொள்ளுங்க. அப்ப என்ன பண்ணுங்கன்னா, மாலையில ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் அல்லது ஒரு ½ hour வாக்கிங் வைத்துக்கொள்ளும். வாய்ப்பு கிடைக்கா 1 hour கூட நடங்க, பிரச்சனை கிடையாது. அதனால அடிஷனல் வந்து வேணும் யாருக்கு? எபோவ் 40, 50s வந்துட்டீங்கன்னா கம்பல்சரியா ஒரு வாக்கிங்கிறது அடிஷனலா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஹெல்த் வந்து பர்ஃபெக்டா இருக்குங்க. அதே போல நீங்க செக் பண்ண வேண்டியது உடம்புல ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால். அது எப்படி டிவியேட் பண்றாங்கன்னு தெரியல. நார்மலா அங்க போகும்போது கொலஸ்ட்ரால் மட்டும்தான் பாக்குறாங்க. பட் ஃபேட் எப்படி பாக்குறாங்கன்னு தெரியல. பொதுவாகவே சயின்டிபிக்கல் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மெடிக்கல்ல ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால் ரெண்டையுமே நீங்க கம்மி பண்ணணுங்கிறாங்க. அப்ப இது கம்மி பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம பயிற்சி முறை அவசியங்க. உணவுல கவனம் செலுத்தணும். அது நம்ம பின்னால வரணும். அப்போ உடற்பயிற்சி என்பது மிகவும் அவசியமான ஒன்று. அதை தவற விடாதீங்க. நீங்க தவற விட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க யோகாசனங்கள் அதெல்லாம் இருக்குதுங்க. எவ்வளவு நிறைய நீங்க செய்ய முடியாது. 1, 2 ஆசனங்களை நீங்க இணைத்துக் கொள்ளுங்க. உடலுக்கு ஒரு உறுப்புக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா அந்த ஆசனங்களை இணைத்துக் கொள்ளுங்க. பட் நம்ம பயிற்சியை விட்டுறாதீங்க, உடற்பயிற்சியை விட்டுறாதீங்க. குறிப்பாக மகராசன காயல்பம், குறிப்பாக எக்காரணம் கொண்டோம் விட்டுறாதீங்க. நான்லாம் ட்ரெயின்ல ரிஷிகேஷ் போகும்போது அப்பெல்லாம் ட்ரெயின்ல தான் போவோம். அந்த ட்ரெயின்ல படுத்துக்கொண்டே செய்வாங்க. ட்ரெயின்ல படுத்துக்கிட்டு கீழே விரிச்சுக்கிட்டு உடற்பயிற்சி மட்டும் விட்டுறக்கூடாது. நான் டெல்லி ஏர்போர்ட்லயே விரிச்சுக்கிட்டு துண்டை விரிச்சுட்டு அப்படியே பெட்ஷீட் விரிச்சுட்டு அப்படியே ஏர்போர்ட்லயே உடற்பயிற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதனால வந்து உடற்பயிற்சியை மட்டும் எக்காரணம் கொண்டோம் தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ். உடற்பயிற்சி நீங்க கண்டிப்பா செஞ்சாங்க. அடுத்தது ஹெல்த்ல நீங்க பார்க்க வேண்டிய எனர்ஜி லெவல். அப்போ நீங்க ஒரு ஆரோக்கியமான உணவு அதெல்லாம் வந்துட்டேன் நானு. ரொம்ப முக்கியமானது பாடி வெயிட்டுங்க. பாடி வெயிட் வந்து கொஞ்சம், அதாவது உங்களுக்கு அந்த பிஎம்ஐ லெவல்னு சொல்லுவாங்க, அதை விட அதிகமாக இருக்கக்கூடாது. அதுல நீங்க கவனம் செலுத்து. அப்ப என்ன அப்ப வந்து உங்களுக்கு பசிக்குது. அதாவது இப்ப நார்மலா பாத்தீங்கன்னு சொன்னா ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்க தான் அதிகமா சாப்பிடுவாங்க, உட்காந்துக்கிட்டு குறிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்க வந்து உணவு முறையில நீங்க அளவு முறை கொண்டு வரணும். கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா தான் அதனுடைய பாடி வெயிட் கொண்டு வரணும். அடுத்து இன்ஜுரி ஆகாம பாத்துக்கணும். எனக்கெல்லாம் 2 ஆக்சிடென்ட் உங்களுக்கு தெரியும். 21ல கொரோனா பீரியட் தாண்டின உடனே ஒரு ஆக்சிடென்ட், வலது கால் போச்சு. 90 இடது கால் போச்சு. 2மே ஏன் தவறு கிடையாது. போய்கிட்டு இருந்தவன வந்து இடிச்சுட்டாங்க. கர்ம வினை கழியுது அப்படி. ஆக்சிடென்ட் ஆகி இந்த 2 முட்டுமே டேஞ்சருங்க. 2 முட்டுமே டேஞ்சர் பண்ணி விட்டாங்க. ஆப்ரேட் பண்ணிட்டாங்க. அது பட் கொஞ்சம் ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். பின்னால ரொம்ப ஏஜ் ஆகும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் வரும்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இறையாற்றல் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்துக்கலாம். இன்ஜுரி ஆகாம பாத்துக்கணும். அப்போ நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. அதனால இப்ப எல்லாருமே காரை ப்ரிஃபர் பண்றாங்க. ஸ்கூட்டர்ல போறீங்கன்னு சொன்னா நல்ல ஷூ போட்டுக்கோங்க, ஹெல்மெட் போட்டுக்கோங்க, நல்ல ஒரு சூட் போட்டுக்கோங்க. சும்மா சிம்பிளா போகாதீங்க. 50 வயசு 60 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா மாலை நேரங்கள்ல வண்டி எடுக்காதீங்க. மாலை நேரங்கள்ல வண்டி எடுக்காதீங்க. சில ப்ரிகாஷன்ஸ் நம்ம வச்சுக்கணும். வைத்துக் கொண்டா தான் நம்ம ஒரு இன்ஜுரி இல்லாம நம்ம பாதுகாத்துக் கொள்ள முடியும். அடுத்தது மென்டல். மென்டல் வந்து போன வாரம் நம்ம எடுத்தோம். எதிர்மறை எண்ணங்களை எப்படி தவிர்ப்பது அப்படின்னு எடுத்தாங்க. ஒரு கருமைய பதிவு வந்து அதை ரெப்ளிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது சம்பந்தமா தான் எல்லாமே இணைந்து கொண்டிருக்கும். பட் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, மேல் பதிவு, அடியோடு அழித்தல். நம்மளோட துரியாதீத தவம் இருக்கு பாருங்க, அதை அடிக்கடி செய்யணும். அப்பதான் உங்களுடைய மென்டல் ஃப்ரீக்வன்சி
தீட்டா டெல்டா வேவுக்கு போகும். டெல்டா வேவ் போறது கொஞ்சம் கடினம்னு வச்சுக்கலாம். தீட்டா வேவுக்கு போகும் பொழுது அந்த பீட்டா அல்பாவில் உள்ள எண்ண அலைகள் ஒடுங்கி, அப்ப அந்த மென்டல் ஃப்ரீக்வன்சி லோவில் இருக்கும். ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கும். இந்த அமைதியான சூழ்நிலை எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் தான் கொண்டு வரும். அடுத்து நீங்கள் அடிக்கடி நல்ல புத்தகங்களை படி. மகரிஷி புத்தகம் எப்பவுமே நீங்க மகரிஷி புத்தகம் படிச்சுட்டு இருக்க முடியாது. ஏன்னா படிச்சதே ரிப்பீட் பண்ண முடியாது. மோட்டிவேஷன்ஸ் உள்ள நிறைய புக்ஸ் இருக்கு. அதர் ஆன்மீக இயக்கங்கள்ல நிறைய புக்ஸ் இருக்குது. அதை படிங்க நீங்க. குறிப்பாக ஜென்னுடைய புத்தகங்கள், கதைகள், மகாபாரத கதைகள், இதெல்லாம் உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கும். அப்ப அந்த மாதிரி நீங்க வாழ்க்கை முறைய அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த நீங்க வாழ்க்கையை அமைத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த மென்டல் ஃப்ரீக்வன்சி என்பதை நீங்க ஸ்டேபிளாக வைக்கணும். மென்டல் ஃப்ரீக்வன்சி ஸ்டேபிள். அடுத்தது சோசியல் திங்கிங். நீங்க ஏதாவது ஒரு வகையில் சமுதாயத்தோடு ஒரு இணைப்பு இருக்கு. நீங்க இந்த லயன்ஸ் கிளப், இந்த கிளப்ல இருக்கிறவங்களை பாருங்க, எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. அவங்க மணி மைண்டடா இருந்தா கூட ஒரு எனர்ஜெட்டிக் இருக்கும். நிறைய விஷயங்களை கேதர் பண்ணிருப்பாங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா மனவளக்கலை மன்றம் மட்டுமே வச்சிட்டு இருக்காதுங்க. என் பொண்ணு இப்பதான் உடற்பயிற்சி கொடுப்பதற்காக சென்னையில ஏற்பாடு பண்ணிட்டு அவர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு பிரம்மஞானி போன் பண்ணாங்களாம், நீங்க எப்படி யாரை கேட்டு உடற்பயிற்சி கொடுக்குறீங்க? எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிராட் மைண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நேராவா போயிடும். அதுக்கு தான் சொல்றேன், நீங்க பல இடங்களில் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். வாய்ப்பு கிடைக்கிறவங்க, பெண்களுக்கு தொடர்பு கிடைக்காது, பட் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்க தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். வெளி உலகத்துல எத்தனையோ நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க. அதனால சொல்லுவாங்க, நீங்க அதாவது பொதுவாகவே பாத்தீங்கன்னா உங்களுடைய கேரக்டர் எப்படி மாறும்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நீங்க உண்மையிலேயே ஒரு பணக்காரர் ஆகணும்னு சொன்னீங்கன்னா நீங்க பணக்காரனோட நட்பு வச்சுக்கணும். தவம் நல்லா செய்யணும்னு கேட்டீங்கன்னா தவ யோகியோட வச்சுக்கணும். உடற்பயிற்சி நல்லா செய்யணும்னு சொன்னா யார் நல்லா உடலை வச்சிருக்கிறாங்களோ அவங்களோட நட்பு வைத்திருக்கணும். அப்ப நீங்க எது தேவை அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை முறையை நீங்க அமைத்து விட முடியும். வெரி சிம்பிள். தேடுங்க. நீங்க எதை தேடுகிறீர்கள் அது கிடைக்கும். தட்டுங்கள் திறக்கப்படும். அதுதான் உண்மைங்க. அப்போ இது மென்டல். அடுத்து உணவு முறைக்கு வந்துடும். ஏன்னா நேரம் கருதி உணவு முறைக்கு வந்துருங்க. மகர்ஷி அவங்க அளவு முறைன்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. உணவு, உழைப்பு, உறக்கம், ஆன்ம நட்பு எண்ணம். அதுல உழைப்பு எடுத்துக்கலாம். உழைப்பு தான் நம்ம உடற்பயிற்சி வைத்துக் கொள்கிறோம். உணவுன்னு சொல்லும் பொழுது நீங்க நான் இந்த உணவுல தான் நிறைய நம்ம ப்ராப்ளம் வருதுங்க. ஏன்னா உணவுல நமக்கு அளவு முறை என்பதை, இப்போ நீங்க ஆலியாருக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப எப்படி உணவு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்பெல்லாம் சப்பாத்தி போடுவாங்க. சப்பாத்தி தோசை போட்டாங்கன்னு சொன்னா நம்மளுக்கு கொஞ்சம் விருப்பம் இருக்கும். தோசை இப்ப போடுறது இல்ல. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல உணவுன்னு சொன்னா ஒரு 2 தோசை அதிகமா சாப்பிடுவோம்னு தோணும். கொஞ்சம் எண்ணெய் போட்டு டேஸ்டா இருந்துச்சுன்னு சொன்னா இன்னொரு தோசை சாப்பிடலாம்னு தோணும். இது இயல்பாக நடைபெறக்கூடிய விஷயம். அப்ப எண்ணெய் போட்டுட்டாங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அதனுடைய கலோரிஸ் அதிகமாகுது. அப்போ கலோரிஸ் அதிகமாகும் பொழுது பாடி வெயிட் அதிகமாகும், கொலஸ்ட்ரால் அதிகமாகும். பொதுவாக நமக்கு தேவை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா நம்ம தவம் செய்யறவங்களுக்கு தேவை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2000 2500 கலோரி நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தேவை. பெண்களாக இருந்தாங்கன்னா 1500 கலோரி தேவை. இதுல வேலை செய்யறவங்க, நல்ல உடல் உழைப்பு கொடுக்கறவங்களுக்கு ஒரு 3000 கலோரி தேவை. ஒரு அப்ராக்சிமேட்டா பாருங்க நீங்க. ஒரு மதிய உணவு நம்ம தமிழ்நாட்டு உணவுல மதிய உணவு ஒரு பொரியல், ஒரு ரசம், ஒரு குழம்பு, மோர், இவ்வளவு நார்மலா வச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னா நமக்கு தேவை எவ்வளவு? 2000 கலோரி. அதுலயே ஒரு 1200 கலோரி வந்துடும். அதான் மத்தியானம் மீல்ஸ் ஃபுல்லா சாப்பிட்டுக்கலாம் நீங்க. ஒரு 1200 1500 கலோரி வந்துடும். மீதி எவ்வளவு கலோரி தேவைன்னு கேட்டீங்கன்னா ஒரு 500 கலோரி தேவை. நம்மளுடைய டிஃபன் இருக்கு பாத்தீங்களா, அது 300 கலோரி கொடுக்கணும்.
ஒரு 4 இட்லி சாப்பிட்டீங்கன்னு சொன்னா, தோசை சாப்பிட்டீங்கன்னு சொன்னா கூட 100 கலோரி வந்துடும். நைட் டிஃபன் அது ஒரு 300, நம்ம லைட்டா தான் சாப்பிடுவோம், 300 400 கலோரி வந்துடும். இது போதுமானது. ஆனா ஒரு டீ சாப்பிட்டீங்கன்னு சொன்னா 100 கலோரி ஆகும். ஒரு காஃபி சாப்பிட்டீங்கன்னு சொன்னா 140 கலோரி ஆகும். ஒரு முறுக்கு சாப்பிட்டீங்கன்னு சொன்னா 100 கலோரி ஆகும். மிச்சர் சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அளவு பொறுத்து இருக்குது கலோரி. அப்போ இந்த ஃபுட்டு சாப்பிட்டு கரெக்டா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு கலோரிஸ் வந்து சரியா இருக்கும். ஆனா எக்ஸ்ட்ரா ஃபீட் பண்ற பாருங்க, காஃபி, டீ, பால், அது இது எல்லாமே. இது எல்லாமே நமக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஆவரேஜா நமக்கு ஒரு 500 கலோரி எக்ஸ்ட்ரா பண்ணிடும். நமக்கு டெய்லி கலோரி 2000 2500 கலோரி உடம்புல சேர்த்தா கூட டெய்லி 600 கலோரி வெளியே போகணும். ஆனா நமக்கு 2000 3000 கலோரி வந்து 600 கலோரி உடற்பயிற்சியில வெளியே போச்சுன்னு சொன்னா அங்க பேலன்ஸ் எவ்வளவு செக்ரிகேட் ஆகுதோ அது எல்லாமே கொலஸ்ட்ராலா மாறிடும். அப்போ உணவு முறையை நீங்க முதல்ல மாற்றுங்க. நீர் குடிப்பதுல அதிகம் கவனம் செலுத்தணும். நீர் குடிப்பதுல அதிகம் கவனம் செலுத்தணும். ஏன்னா நீர் ஒண்ணுதான் கலோரி இல்லாம இருக்கக்கூடிய ஒண்ணு. அதனாலதான் மகரிஷி அவங்க தெளிவா சொல்றாங்க, உணவு அளவு முறை அப்படிங்கிறாங்க. இந்த அளவு முறை நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாதான் நம்ம எதையுமே சாதிக்க முடியும். அதனால நீங்க கலோரிஸ் செக் பண்ணலாம். நீங்க எதுல போய் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா எதுல கலோரி அதிகமா இருக்கு, எதுல கலோரி குறைவாக இருக்கு அப்படின்னு பார்க்கணும். பெண்களுக்கு டெபிஷியன்சி வந்து அயன் தாங்க. பெண்களுக்கு வந்து பொதுவாக அயன் டெபிஷியன்சி அதிகமா இருக்கும். ஆண்களுக்கு கால்சியம் டெபிஷியன்சி குறைவாக இருக்கும். கால்சியம் டெபிஷியன்சி இருக்கும். இதுதான் இன்னைக்கு அதிகமாக உள்ள பிரச்சனை. அப்ப இன்னைக்கு வந்து ஒரு நான் இப்ப சென்ற வாரம் கூட ஒரு அன்பர் நம்மகிட்ட பேசியிருந்தாரு. அவர் பேசும்போது கூட சொன்னாரு, என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயுர்வேதாவில் ரத்த போஷினின்னு ஒரு கொடுக்குறாங்க. ரத்த போஷினின்னு ஒரு லிக்விட் மாதிரி. அது வந்து நல்ல ரத்தம் ஊறுவதற்கும், இந்த ரத்தம் இல்லைன்னு சொன்னா அந்த உடம்பெல்லாம் சுருங்கி சிலருக்கெல்லாம் பிளாக் டாட் வந்துடும் ரத்தம் இல்லாம. அவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பீரியட்ஸ் டைம்ல பாதிப்பு வருது நிறைய பெண்களுக்கு. அப்ப அந்த ரத்த போஷினிங்கிறது கிடைக்குது. கதர்கடையில கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நான் நாளைக்கு தான் போய் வாங்கணும். இன்னொரு நண்பர் கேட்டிருக்கிறாரு. நான் நாளைக்கு தான் போய் விசாரிக்கணும். அது கிடைச்சா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல லிவோஜன் அது வந்து அந்த நேரத்துக்கு கிடைக்கும். பட் நீங்க அதை விட உணவிலே கொண்டு போலாம். நெல்லிக்காய், பீட்ரூட் அந்த மாதிரி நம்ம போயிடலாம். மாதுளை அதை நம்ம ரெகுலரா எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். மாதுளை எல்லாம் அற்புதமான உணவு. காலையில பெண்கள் வந்து கண்டிப்பாக மாதுளையை சாப்பிடணும். இல்லைன்னு சொன்னா அந்த இதெல்லாம் சேர்த்து போட்டு அந்த மஞ்சளா உள்ள இருக்கும் அதெல்லாம் போட்டு ஒரு அரைச்சு ஒரு டம்ளர் குடிச்சீங்கன்னு சொன்னா வயிறுக்கு அவ்வளவு நல்லதுங்க. அது ஒரு ரெகுலரா சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க மருந்துக்கு சப்ளிமெண்ட்டுக்கு நீங்க போக வேண்டாம். சப்ளிமெண்ட்டை விட உணவுலயும் நீங்க கிடைச்சிடலாம். ஆண்களுக்கு வந்து கால்சியம், என்வி சாப்பிட்றவங்களுக்கு கால்சியம் பிரச்சனை இருக்காது. வெஜிடேரியனுக்கு வந்து கால்சியம் ப்ராப்ளம் இருக்கும். அப்போ இந்த செல்கால் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வந்திருக்குது. அது இல்லாம வெத்தலை போடுறவங்களுக்கு கால்சியம் ப்ராப்ளம் வராது. சுண்ணாம்பு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய வழிகள்லாம் இருக்குதுங்க. உணவுல கால்சியம் மிக்க உணவுகள் நிறைய இருக்குது. உளுந்து, அந்த மாதிரி இட்லி, இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு அதை காம்பன்சேட் பண்ண முடியும். அதனால அன்பர்களே, எது டெபிசிட் இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஒரு டாக்டர் டயக்னைஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் டயக்னைஸ் பண்ணுங்க. நீங்க நல்ல டாக்டரை போங்க, ஃபேமிலி டாக்டர் கிட்ட போங்க. அலோபதிக்கு போனீங்கன்னு சொன்னா படுக்க வச்சு ஒரு பார்ட்டை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க நண்பர்களே. அந்த வகையில உங்களுடைய பிசிக்கல் ஹெல்த், வெல்த், மென்டல் ஹெல்த், எஜுகேஷன், அதை விட மாட்டேன். எஜுகேஷன் சொன்னா ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறது இல்லைங்க. ஹையர் ஸ்டடிஸ் படிக்காதவங்க தான் இன்னைக்கு உலகத்துல சாதித்தவர்கள். வேதாத்ரி மகரிஷி, ஆப்ராம் லிங்கன், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமான படிப்பு கிடையாது, படிக்காம சாதிச்சவங்க அவங்க. அது போல எஜுகேஷன் என்பது ஒரு லைஃப் எஜுகேஷன் தான் வேணுங்க. யாரோ ஒருத்தர் கால்சியத்துக்கு ஏதோ போட்டிருக்கிறாங்க. எனக்கு கூட கால்சியம்னா ஞாபகத்துக்கு வருது. பிரண்டை சொல்லுவாங்க. பிரண்டை வந்து அருமையான கால்சியம் தான். ஓகே. அதனால வந்து படிப்பு, எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ஹையர் ஸ்டடிஸ் போய் காலேஜ்ல ஸ்கூல்ல படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. We can learn from many things. அதாவது
இன்னைக்கு ஒரு அன்பர் வந்து குறிப்பிட்டு போட்டிருந்தார் யூடியூப்ல. மேஜர் சுந்தரராஜனும் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களும் ஒரு கார்ல போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சிக்னல்ல வந்து கார் நின்னுச்சாமா. சிக்னல்ல கார் நின்ன பொழுது மேஜர் சுந்தரராஜன் பார்த்திருக்கிறார், எங்கேயோ வேற ஒரு ஊர்ல. அப்ப அந்த ரோட்டு ஓரத்துல ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து கீழே உட்கார்ந்து இருக்கிறாப்புல, கொஞ்சம் நோயில் அப்படி போர்வையை போத்தி அப்படி ஒரு இதா ஆக்ட் பண்ணி, அதாவது குளிர்ல நடுங்கிறதோ அல்லது உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாப்புல. அவர் சிக்னல் கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். அப்புறம் வந்து இந்த பாபுங்கிற ஒரு படம், அந்த படத்துல வந்து இளம் வயதுல இருந்து வயோதிகராகி அவர் அந்த ஒரு வயோதிகனாகி ஒரு காட்சி வரும். இந்த இதோ எந்தன் தெய்வம் முன்னாலேன்னு ஒரு பாட்டு உள்ள அந்த படம் தான், பாபுன்னு ஒரு படம். அப்போ அந்த இடத்துல வந்து அவர் வந்து அதே மாதிரி ஆக்ட் கொடுத்திருக்கிறார். அப்ப மேஜர் சுந்தரராஜன் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் அவருக்கு ஞாபகம் வந்துச்சாமா. ஆமா, நம்ம அந்த ஊர்ல போகும்போது நாங்க 2 பேரும் போகும்பொழுது அந்த பிச்சைக்காரனை பார்த்த உடனே அதை எப்படி கேப்சர், சம் செகண்ட்ஸ் தான், சம் மினிட்ஸ், சம் செகண்ட்ஸ் அப்சர்வன்ஸ், அதுல இருந்து லேர்னிங் எப்படி இருக்கணும், என்ன அப்சர்வன்ஸ். நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒன்னொன்னு பார்க்கலாம், நல்ல விஷயங்கள் ஒவ்வொருத்தருகிட்ட இருக்கு. தட் இஸ் எஜுகேஷன். நல்லதை எடுத்துக்கொண்டு நல்லவர்களுடன் சேருங்க. நண்பர்களே, நம்மளுடைய மனவளக்கலை அருமையான ஒரு பயிற்சி முறை, வேதம் குழுமம் அதை முறையாக செய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கு வழிகாட்டுதலுக்கு ஞான ரிஷி அவர்கள் இருக்கிறார்கள். தொடர்ந்து வாருங்கள், நீங்கள் நல்லதை பெறுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமையட்டும். இதுகார செவிமடுத்து நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர் அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க.